டேய் தம்பி இங்கே வரு. இந்த மேட்ச் 2 பேரும் ஓப்பனிங் இறங்கி 200-250 அடிக்கிறிய, 2 பேருமே செஞ்சுரி போறிய பொளக்குறோம் அன்னைக்கு. என்னடா மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? நான் போன மேட்ச் அடிக்கவே இல்லை, எனக்கு கிரவுண்டுக்கு வரவே அசிங்கமா இருக்கு. அடக்கு இருக்கு பயல, இது எல்லாருக்கும் நடக்கிறதானே. சச்சினாவே இருந்தாலும் இது நடந்துதான்டா தீரேன். இதெல்லாம் அசிங்கம் நடத்தா முன்னேற முடியுமா? இதெல்லாம் பழகிக்கணும். அதை வந்து மோட்டிவேஷனா எடுத்து இந்த வாட்டி எவன் கையில கிடைச்சாலும் போட்டு பொழக்கணுங்கிற இன்டென்ஷனோட உள்ள போனோம். ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சம்மர் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, நான் எழுதவே இல்லைங்க மிஸ். டேய் உன்னைக்கு ஐபிஎல் டீமே பார்த்து மிரண்டுகிட்டு இருக்காங்க. நீ உங்க மிஸ் ஹோம்வொர்க் எழுத சொன்னிச்சு அழுதுகிட்டு இருக்கா. நான் வரல, நீங்களே போங்க, நான் ஹோம்வொர்க் தான் எழுதணும். இதாங்க இந்த சின்ன பையன் இப்ப சவாசங்கிறது கரெக்டா இருக்கு. எரிச்சல கிளப்புறாங்க. நான் வரமாட்டேன். டேய் இங்க வரா, லூசு மாதிரி பேசாரா. சரி தம்பி இங்க வரு. நான் வரமாட்டேன். டேய் இங்க வரு. உனக்கு பெண்ண ஹோம்வொர்க் தானே பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ கிரவுண்டுக்குள்ள போ. நான் அவர் அண்ணன் சங்கரகாரா இருக்காருல்ல, இலங்கைக்காரர், அப்படி ஹேண்ட் ரைட்டிங்லாம் முத்தா இருக்கேன். நான் எழுத சொல்றேன் உனக்கு. ஏன் கையெழுத்துல தான் எழுதணும், மிஸ் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் சரியா? வரல. டேய் உண்மையை சொல்லு, அவன் பந்தங்கிட்ட எது ரிமோட் கார் எதுவும் வாங்கி தர சொன்னானா? டேய் உண்மையை சொல்லு. இந்த வருஷம் தான் கேப்டன்சி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பேச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தை சும்மா அந்த ரிமோட் கார் பிரச்சனைலாம் உள்ள கொண்டாடக்கூடாது. உனக்கு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ்ன்னு சொல்லி கார், ஒரிஜினல் கார் கொடுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிமோட் கார் தான் என்னது? அப்ப இந்த ரிமோட் கார் வாங்கி கொடுத்துருக்க, இப்ப அதுக்கு தான் நீ வரமாட்டற. இல்ல, எனக்கு ஹோம்வொர்க் தான் முக்கியம், நான் ஹோம்வொர்க் தான் வரமாட்டேன். இவன் யாருங்க பேசுற? லூசு பையனா இருக்கான், சின்ன பையங்கிற கரெக்டா இருக்கங்க. ஒருத்தர் ரிமோட், அந்த பந்தை எங்க பேக் பெல்ட்டி பந்தேன், அவனை இன்னைக்கு நான் தூக்கி போட்டு பேக் பெல்ட்டி அடிக்கிறேன்டா. பிள்ளை ரிமோட் கார் வாங்கி கொடுத்து மனசு கெடுத்திருக்கேன்.